வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். முகமது யூனுஸ் தலைமையிலான பங்களாதேஷ் இடைக்கால அரசாங்கம் பாகிஸ்தானுடன் அதிக நெருக்கத்தை காட்டும் அதே நேரத்தில் இந்தியாவின் நலன்களுக்கு முரணான தொடர்ச்சியான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிகிறது. பங்களாதேஷின் தலைமை ஆலோசகர் பேராசிரியர் முகமது யூனுஸ் பதவியேற்றத்திலிருந்து அவரது அரசாங்கம் இந்தியாவிலிருந்து எதிரான பல ஆய்வாளர்கள் கருதும் முடிவுகளை எடுத்து வருகிறது மற்றும் அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது. அவை இந்தியாவும் வங்கதேசமும் பல தசாப்தங்களாக பகிர்ந்து கொண்ட நட்பு உறவை தொடர்ந்து சேதப்படுத்துகின்றன. இவர்களின் அடுத்த நடவடிக்கையாக பங்களாதேஷுக்கு S-400 ஏவுகணைகளை இந்தியாவின் எதிரியான பாகிஸ்தானின் சிபாரிசில் கொடுக்கப்பட உள்ளன. பங்களாதேஷுக்கு S-400 ஏவுகணையை யார் வழங்குகின்றார்கள்? வேறு யார்? இந்தியாவின் மற்றொரு எதிரியான சீனா தான். பூகோள ரீதியில் சீனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் ஆகிய மூன்றுமே எல்லையில் உள்ள அண்டை நாடுகள். முகமது யூனுஸ் தலைமையிலான பங்களாதேச இடைக்கால அரசாங்கத்தின் கீழ் டாக்கா இப்போது நட்பு நாடுகளாக கருதப்படும் நாடுகளை தமது பாதுகாப்பு தேவைகளுக்காக அணுகி வருவதாக தெரிகின்றது. இந்த நடவடிக்கைகள் பாகிஸ்தான் மற்றும் சீனாவுடனான பாதுகாப்பு குறித்த ஏற்பாடுகளுடன் நின்றுவிடவில்லை. துருக்கியுடனான ராணுவ ஒத்துழைப்பை விரிவுபடுத்துதலிலும் பங்களாதேஷ் கவனம் செலுத்தி வருகிறது. இந்தியாவின் எதிரிகள் மற்றும் போட்டியாளர்களாக கருதப்படும் சக்திகளுடன் டாக்கா நெருக்கத்தை அதிகரிப்பது இந்தியாவுடனான தொடர்பை பிரித்தல் என்ற புதிய நிலைப்பாட்டு மாற்றத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. பங்களாதேஷின் முகமது யூனிஸ் அரசாங்கம் இப்போது சீனாவிடமிருந்து S-400 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வாங்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. வங்கதேச ஆதரவாளர்கள் இறுதியில் இது இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஆயுதம் என்று தெரிவிக்கின்றனர். பங்களாதேஷின் இடைக்கால அரசாங்கத்தின் தலைவர் முகமது யூனுஸ் 2030ஆம் ஆண்டுக்குள் பங்களாதேஷின் ராணுவ நவீனமயமாக்கல் திட்டத்தை மேலும் மேம்படுத்துவதே இதன் குறிக்கோள் என்று குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் நம்பகமான நடுத்தர தூர துல்லிய தாக்கும் திறனையும் வழங்குவதே இதன் குறிக்கோள் என்று அவரது பாதுகாப்பு அமைச்சு தெரிவிக்கின்றது. S-400 ஏவுகணை அமைப்பை வாங்கியதற்கான காரணம் நீண்ட தூர ஏவுகணை திறன் இல்லாமல் ஒரு நவீன ராணுவம் திறம்பட செயல்பட முடியாது என்பதை அங்கீகரிப்பதாகும். குறுகிய தூர ஏவுகணைகள் பங்களாதேஷின் எதிரிகளுக்கு எதிராக உண்மையான நம்பகமான தடுப்பை வழங்க முடியாது என்று பங்களாதேஷ் அதிகாரிகள் கூறுகின்றனர். சரி, பங்களாதேஷின் எதிரிகள் என்று குறிப்பிடப்படுவது யாரை? 400 கிலோமீட்டர் தொலைவு வரை செல்லக்கூடிய S-400 பாலிஸ்டிக் ஏவுகணையின் தாக்குதல் வீச்சுக்குள் உள்ள எதிரி நாடு எது? பங்களாதேஷின் அண்டை நாடு இந்தியா தான். அந்த பிராந்தியத்தில் உள்ள பாகிஸ்தான் இப்போது பங்களாதேஷின் உற்ற நண்பர். அந்த பிராந்தியத்தில் உள்ள மற்றொரு நாடு சீனா. அவர்களிடமிருந்தே ஏவுகணை வாங்கப்படுகிறது. இந்த வாங்கல் நாட்டின் தற்காப்பு நம்பகத்தன்மையை அதிகரிக்கும் என்று பங்களாதேஷ் பாதுகாப்பு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இது குறைந்தபட்ச நம்பகமான தடுப்பை வழங்கும் திறன் கொண்ட டாக்காவின் கொள்கையுடன் ஒத்துப்போகின்றது. பங்களாதேஷ் விமானப்படை சீன J-10C போர் விமானங்களை தமது படையில் சேர்க்கப் போவதாக அறிவித்த சில நாட்களிலேயே S-400 ஏவுகணை அமைப்பை வாங்குவதற்கான அறிவிப்பு வந்துள்ளது. DF-12A என்று குறிப்பிடப்படும் S-400 ஏவுகணை அமைப்பு 2008 ஜுஹாய் விமான கண்காட்சியில் முதல் தடவையாக சாத்தியமான வாடிக்கையாளர்களுக்கு வெளியிடப்பட்டது. சீன PLA தவிர கத்தார் மற்றும் மியான்மர் தற்போது இந்த ஏவுகணைகளை இயக்குகின்றன. S-400 சிஸ்டம் 180 கிலோமீட்டர் தூரவீச்சு கொண்ட ராக்கெட்களையும் 400 கிலோமீட்டர் தூரவீச்சு கொண்ட SP-12A பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ஏவக்கூடியது. அமைப்புகளின் நிலையான ஏவுகணைகள் ஒவ்வொன்றும் திட எரிபொருள் ஏவுகணைகளுடன் 8 கெனிஸ்டர்களை கொண்டுள்ளன. ஒவ்வொரு ஏவுகணையும் சுமார் 6 மீட்டர் நீளம் மற்றும் 0.4 மீட்டர் விட்டம் கொண்டது. பயன்படுத்தப்படும் வெடிப்பு முனை வகையை பொறுத்து அவற்றின் எடை 900 முதல் 1300 கிலோகிராம் வரை மாறுபடும். S-400 ஏவுகணை சிஸ்டத்தை பங்களாதேஷுக்கு பரிந்துரை செய்ய பாகிஸ்தான் இந்த ஏவுகணையை பயன்படுத்துவதில்லை. பாகிஸ்தான் ராணுவம் திங்கட்கிழமை இந்தியா நடத்த போகும் திரிசூல் 2025 முப்படை ராணுவ பயிற்சியின் போது கடல்சார் தளத்தில் தவறான கொடி நடவடிக்கையை அல்லது ஃபோல்ஸ் பிளாக் ஆபரேஷனை நடத்தக்கூடும் என்று குற்றம் சாட்டியுள்ளது. ஒரு தவறான கொடி நடவடிக்கை என்பது ஒரு எதிர்த்தரப்பினை குறை கூறவும் பொறுப்பின உண்மையான மூலத்தினை மறைக்கவும் வடிவமைக்கப்பட்ட ஒரு ரகசிய அல்லது ஏமாற்றம் செயல். எளிமையாக சொன்னால் இந்தியாவை ஒரு தாக்குதலை போலியாக நடத்திவிட்டு பாகிஸ்தான் தாக்கியது என்று கூறி பதிலடி தாக்குதலை நடத்துவது. இது புதுடில்லியின் வளர்ந்து வரும் பாதுகாப்பு தயார் நிலைக்கு மத்தியில் இஸ்லாமாபாத்தின் அதிகரித்து வரும் சொல்லாட்சியின் ஒரு பகுதியாக பாதுகாப்பு நிபுணர்களால் பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தான் ஊடகங்களின் கூற்றுப்படி பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகளின் இண்டர் சர்வீசஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ISPR இயக்குனர் ஜெனரல் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷெரீப் சௌத்ரி இஸ்லாமாபாத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூத்த செய்தியாளர்களுக்கான மூடிய கதவு மாநாட்டின் போது இந்த கருத்துக்களை தெரிவித்தார். அவர் மேலும் கூறிய போது, இந்தியா என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், நிலத்திலோ கடலிலோ அல்லது ஆகாயத்திலோ. இந்த முறை எமது பதிலடி மிகவும் கடுமையாக இருக்கும் என்பதை இந்தியா அறிந்திருக்க வேண்டும் என்று ISPR தலைவர் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டது.
ராஜஸ்தான், குஜராத் மற்றும் அரேபிய கடலை உள்ளடக்கிய இந்திய கடற்படை தலைமையில் ராணுவம் மற்றும் விமானப்படையின் பங்கேற்புடன் திரிசூல் பயிற்சி தொடங்கப்படும் என்று இந்திய பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளது. மே மாதம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானுடனான 4 நாள் ராணுவ மோதலுக்கு பின்னர் இந்தியா நடத்தும் முதலாவது பெரிய முப்படை பயிற்சியில் போர்க்கப்பல்கள், போர் விமானங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், டேங்கர்கள், பீரங்கிகள் மற்றும் மேம்பட்ட அமைப்புகள் ஆகியவை இணைகின்றன. இது இந்தியாவின் கூட்டுப்போர் திறன்களையும் கடல்சார் தயார் நிலையையும் சோதிக்கின்றது. இந்திய அதிகாரிகள் திரிசூலை வழக்கமாக தந்திரோபாய ராணுவ தயார் நிலையில் ஒரு பகுதியாக விவரித்திருந்தாலும் பாகிஸ்தான் ராணுவம் அதை உயர்ந்த சந்தேகத்துடன் பார்ப்பதாக தெரிகிறது. டான்ஸ் செய்தி நிறுவனத்தின்படி இந்திய அறிவிப்பை தொடர்ந்து நவம்பர் 30 வரை பாகிஸ்தானின் தெற்கு மற்றும் கடலோர வான்வெளியில் பெரும்பகுதியை கட்டுப்படுத்தும் விமானப்படை துருப்புகளுக்கு நோட்டம் தனி அறிவிப்பு அனுப்பப்பட்டது. பாகிஸ்தானும் பயிற்சியில் ஈடுபட போகின்றது. தொடர்ச்சியான நோட்டங்கள் பதட்டம் மற்றும் தடுப்பு சிக்னல் இரண்டையும் பிரதிபலிக்கின்றன என்று கூறியது. இரு நாடுகளும் ஒரே நேரத்தில் பயிற்சிகள் செய்வது அசாதாரணமானது அல்ல என்று பாதுகாப்பு ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இரு தரப்பினருக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு வழிமுறைகள் இருந்தால் கடல்சார் பயிற்சிகளின் போது எந்த ஒரு சம்பவங்களையும் தடுக்க முடியும். வடக்கு அரேபிய கடலில் துப்பாக்கிச்சூடு பயிற்சிகளுக்கான வழி செலுத்தல் எச்சரிக்கையை பாகிஸ்தான் கடற்படை வெளியிட்டது. இந்தியாவின் செயற்பாட்டு வேகம் அதிகரித்து வரும் நிலையில் இஸ்லாமாபாத் அதன் வான் மற்றும் கடல் எல்லைகளை பாதுகாக்கும் போது தயார் நிலையை வெளிப்படுத்த முயல்கிறது என்று ஒரு உளவுத்துறை அதிகாரி தெரிவித்தார். நவம்பர் வரை நடைமுறைக்கு வரும் பாகிஸ்தானின் கடந்த சில வான்வழி அறிவிப்பு கடற்படை நேரடி துப்பாக்கி சூடு பயிற்சிகள் அல்லது அரேபிய கடலில் சாத்தியமான ஏவுகணை சோதனைகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று மற்றொரு ஊடக அறிக்கை அறிவித்துள்ளது. ராவல்பிண்டி தனது ராணுவ தீவிர எச்சரிக்கையில் வைத்துள்ளதாகவும் சர்க்ரீக் பகுதிக்கு அருகே இந்திய நடவடிக்கைகளை கண்காணிக்க கடலோர கண்காணிப்பு மற்றும் வான் மற்றும் கடற்படை தளங்களை மறுசீரமைத்து வருவதாகவும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. 5 நாட்களுக்குள் பாகிஸ்தானின் 2வது நோட்டாமை பீதி மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுட்டிக்காட்டிய அதிகாரிகள் இது இந்தியாவின் நடவடிக்கைகளின் அளவை பற்றிய பாகிஸ்தானின் அமைதியின்மையை பிரதிபலிக்கின்றது.